பஞ்சரப்பெட்டை. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரப்பெட்டி நிகழ்ச்சியில உப்பு புளி மிளகா செக்மெண்ட்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான ஒரு டிஷ், அதாவது சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். சிக்கன், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கொத்தமல்லி இலை. தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கிறேன். இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுல கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது கூட சின்ன வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட சிக்கன் சேர்க்க போறேன். இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு சிக்கனை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அது சாப்பிடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். நல்லா வதங்கணும். இப்படி வதங்கும் போதே அது பாதி வெந்துடும் சிக்கனு. இப்போ இது கூட மஞ்சள் தூள், நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அண்ட் பெப்பர் வேற சேர்க்க போறேன் நான். ஸோ கொஞ்சமா இது ஃபிளேவருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, இப்போ இது நல்லா வதக்கி விடலாம். இது வேகத்துக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இது சின்ன சின்ன பீசஸா இருக்கிறதுனால சீக்கிரமா வெந்துடும். இப்போ இது வேகட்டும். இப்போ கறி நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்க. எப்பவுமே பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால அதை இறக்கும் போது நீங்க போட்டீங்கன்னா அந்த ஃபிளேவரும் நல்லா இருக்கும், அதோட யூசேஜும் நமக்கு கரெக்டா இருக்கும். பெப்பர் இப்போ லாஸ்ட்ல போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ கொஞ்சமா மேல கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். சுவையான சிக்கன் பெப்பர் ஃப்ரை தயாரா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம்.
அடுப்பு பத்த வைங்க, கடாய் வைங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. அதோட பச்சை மிளகா போடுங்க. அது கூட சின்ன வெங்காயமும் போடுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போடுங்க. பெப்பர் போட்டுட்டு 2 வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. அதுக்கு மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விடுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான சிக்கன் பெப்பர் ஃப்ரை தயார்.